குருட்சேத்திர போர் முடிஞ்சது. பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. பல ஆண்டுகளா நடந்த பகையும் ரத்த பாய்ச்சலும் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனா போர் முடிஞ்ச அடுத்த சில மணி நேரங்களிலேயே இன்னொரு சோகம் பாண்டவர்களோட கூடாரத்துக்குள்ள நுழைச்சது. துரோணரோட மகன் அஸ்வத்தாமன் பழிவாங்கிற கோபத்துல அன்னைக்கு இரவு நேரத்துல பாண்டவர்களோட முகாமுக்குள்ள நுழைஞ்சு தூக்கத்தில் இருந்த திரௌபதியோட 5 மகன்களையும் கொல்றான். பிரதிவிந்தியன் தர்மரோட மகன், சுதசோமன் பீமனோட மகன், ஸ்ருதகர்மன் அர்ஜுனனோட மகன், சதானிகன் நகுலனோட மகன், ஸ்ருதசேனன் சகதேவனோட மகன், இந்த 5 பேரும் ஒரே இரவுல உயிரை இழந்துடுறாங்க. இந்த செய்தியை கேட்டு தாயாரான திரௌபதி மனசு உடைஞ்சு போயிடுறா. 5 மகன்களையும் ஒரே நேரத்தில் இழக்கிறதுங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம்தான். இதை கேட்ட அர்ஜுனன் கொதிச்சு எழுந்து அஸ்வத்தாமனை பிடிச்சு கொண்டு வந்து திரௌபதி முன்னாடி நிறுத்தினான். அங்க இருந்த பஞ்ச பாண்டவர்களும் அஸ்வத்தாமனை துண்ட வெட்டணும்னு தான் நினைச்சாங்க. திரௌபதி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும் அவனை அங்கேயே கொன்னு இருப்பாங்க. ஆனா கோபத்தை அடக்கின திரௌபதியால அஸ்வத்தாமனுக்கு ஒரு வாழ்வு கிடைச்சது. நான் இன்னைக்கு என்னோட பிள்ளைகளை இழந்து துடிக்கிற மாதிரி இவனை கொன்னுட்டா அவனுடைய தாயாரும் இதே மாதிரி துயரத்துக்கு போயிடுவா. நான் அனுபவிக்கிற வேதனைய இன்னொரு தாய்க்கு நான் ஏன் கொடுக்கணும்னு நினைச்சா. தன் மகன்களை கொன்னவனை பார்த்தும் அந்த தாயை பத்தி தான் அந்த நேரத்துல திரௌபதி யோசிச்சா. கோபம் வர்றது மனித இயல்புதான். ஆனா அந்த கோபத்தை கருணையாலேயும் தர்மத்தாலேயும் அடக்கிறது எல்லாராலையும் முடிகிற காரியம் இல்லை. அந்த இடத்துல திரௌபதி பழி வாங்கிறத தேர்ந்தெடுக்கல, கருணையை தேர்ந்தெடுத்தா. ஆச்சாரிய குலத்தை அழிக்கிறது அதர்மம்னு நினைச்சா. இதைத்தான் ஔவையார் 6 சினம்னு ஒரு வரியில சொன்னார். கோபம் வரலாம், அது நிரந்தரமா இருக்கக்கூடாது. அந்த சினம் ஆறணும். அதை தன்னுடைய வாழ்க்கையில நிரூபிச்சவதான் திரௌபதி. நைத்ருவன்.